வெல்கம் ஆல். சீசன் முடிகிறதுக்குள்ளார நாவல் பழத்தை வச்சு ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் செஞ்சிடலாமா? வாங்க போகலாம். இதுக்கு நான் நாவல் பழம் ஒரு கப் எடுத்து அதை நல்லா அழம்பி அதோட பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சீடு தனியாக எடுத்தாச்சு. பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்ஸர் ஜாரில் மாற்றி கூடவே புதினா இலை, கொஞ்சமாக உப்பு, நாட்டு சக்கரை அல்லது சுகர் அல்லது தேன் எது வேணுமோ அது ஸ்வீட்டுக்கு தேவையானது, அண்ட் ஒரு 4 எலுமிச்சை பழத்தை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஐஸ் ட்ரே மாற்றி ஃப்ரீசரில் போட்டுடலாங்க. ஃப்ரீஸ் ஆனதும் அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 7 கியூப்ஸ் தேவைப்படும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீதியை ஜிப்லாக் கவரில் போட்டு திரும்ப ஃப்ரீசர்லேயே போட்டுருங்க. எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 இளநியை எடுத்து ஃபுல்லாக ஒரு பெரிய பவுலில் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 7 கியூப்ஸ் 7 to 8 கியூப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சுகரோ தேனோ உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஐஸ் கியூப்ஸ் எதுவும் போட தேவையில்லை. ஆல்ரெடி அது ஜில்லுன்னு தான் இருக்கும். சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.